நல்லா எஃபோர்ட் போட்டு படிச்சிருக்கீங்க. இந்த அளவுக்கு நீங்க வரதுக்கு உங்களோட உழைப்பு தானே காரணம். பட் ஏன் உங்ககிட்ட இந்த தேவையில்லாத கிரிஞ்சான ஒரு ஆட்டிடியூடு? நீங்க பார்க்குற வேலை தான் அப்படியே பெருசு, மத்தவன் பார்க்குறதெல்லாம் வந்து சிறுசு. பெருசு, சிறுசு எதுக்கு? அப்படியே ஒரு மாதிரி நக்கலா பார்க்குறது. இவங்க தான் அப்படியே உலகத்திலேயே ஒரு நல்ல வேலையில உட்காந்துருக்க மாதிரியும், இவன் பார்க்கறதெல்லாம் மொக்கன்ற மாதிரியும் ஒரு பார்வை. எதுக்கு அது? அவன் குடும்பத்துக்கு அவன் ஹீரோ தானே. அவன் பார்க்குற வேலை அவனுக்கு ஒஸ்தி தானே. சில பேர் ரொம்ப அறிவா இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் கேட்கணும்னு தோணும், லேர்ன் பண்ணிக்கணும்னு தோணும். எப்படா இந்த அளவுக்கு இருக்காங்க, தப்பில்லையே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தோணும். பட் இந்த மாதிரி சில விஷயங்கள்னால அவங்களை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்க கிட்ட போயிட்டு ஒருத்தங்க கரியர் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். லெட் மீ நோ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப். எப்படி இந்த அளவுக்கு வந்தீங்க? என்ன சொல்லலாம்? பண்பா என்ன சொல்லலாம்? ஆஃப்டர் மை அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் ஐ கம்ப்ளீட்டட் மாஸ்டர்ஸ். ஐம் அ சர்டிஃபைட் பர்சன், ஸோ ஐ கேன் ஏபிள் டு கிராக் எம்என்சி ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அதை தான் அவங்க பண்ண மாட்டாங்க. அப்படியே கீழேருந்து அப்படியே மேலே ஏறிடும் மண்டைக்கு. அப்படியே புருவம்லாம் தூக்கிடும், அப்படியே கண்ணெல்லாம் உருட்டுவாங்க. உருட்டிட்டு ஆஃப்டர் மை கிராஜுவேஷன், யா ஐ கம்ப்ளீட்டட் மாஸ்டர்ஸ், and I'm a certified person, so it's easy for me to crack MNC opportunities. ஏன் இது? இட்ஸ் ஈஸி ஃபார் மீ டு. ஏன் நார்மலாக சொல்லாமே, பண்பா சொல்லாமே அதை பண்ணாதீங்க. நல்லா இல்லை பார்க்கறதுக்கு. கேஷுவலாக சொல்லுங்களேன், நாங்களே கையை கொடுப்போம். சூப்பருங்க நீங்கள் சொல்லு. ஆ ஆ இருக்கு